அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் நம்முடைய இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் சிவசக்தி சோல் ஜெர்னி சேனலின் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மை டியர் டிவைன் சோல்ஸ், கடந்த வீடியோல நாம கர்மா, அந்த கர்ம வினைனா என்ன, அது ஏன் நம்ம வாழ்க்கையில அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழமாவே புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதே சமயம் இன்னொரு கேள்வியும் இங்க நிறைய பேருக்கு இருக்கலாம். சரி, கர்மா இருக்கு அப்படிங்கிறது புரியுது, ஆனா அது உண்மையிலேயே எப்படி வேலை செய்யுது? அந்த கேள்விக்கு அதுக்கு உண்டான பதில தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சில பேருக்கு இன்னைக்கு வீடியோல ட்வின் ஃப்ளேம் பத்தி எதுவுமே இல்லையே அப்படின்னு தோணலாம். அப்படி யோசிக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு நாம பேசுற இந்த கர்மா அப்படிங்கிறது ட்வின் ஃப்ளேம் ஜெர்னிக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையுமே இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு யூனிவர்சல் லா, ஒரு பிரபஞ்ச விதி. ஸோ ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில கர்மாவுடைய பங்கு அது ரொம்ப ரொம்ப பெரியது, மிக மிக பெரியது. உங்களுடைய பழைய கர்மாஸ், உங்களுடைய இமோஷனல் ஊன்ஸ், உங்க கர்ம வினைகள், உங்க மனக்காயங்கள், உங்க ஈகோ, உங்க அகங்காரம், உங்களுடைய அந்த ஓல்டு பேட்டர்ன்ஸ், மீண்டும் மீண்டும் நடக்கும் அதே பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே கிளியர் ஆகாம உண்மையான அந்த யூனியனுக்கு நீங்க அது கிட்ட கூட உங்களால நெருங்கி போக முடியாது. அதனால கர்மா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது உங்க ஸ்பிரிச்சுவல் ஜெர்னிக்கும், அதாவது ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியே ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி தான். அந்த ட்வின் ஃப்ளேம் ஸ்பிரிச்சுவல் ஜெர்னிக்கு இது ரொம்பவே முக்கியமானது. அதே நேரத்துல நம்ம கடந்த காலத்தையும் நம்மளால மாத்த முடியாது. ஆனா இன்று முதல் நம்ம எண்ணங்களை, அது எல்லாமே அந்த இன்டென்ஷன்ஸை, அந்த உள்நோக்கங்களை, அந்த செயல்களை தூய்மையாக்க நம்மளால முடியும். அது இந்த நேரத்துல நம்மளால முடியும். புதிய பேட் கர்மாவை, அந்த தீய கர்ம வினைகளை உருவாக்காம நம்மளால இருக்க முடியும். அதனால இது என்னோட டாபிக்கே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோவை நல்லா ஓப்பன் ஹார்ட்டடா கேளுங்க. ஏன்னா இது ட்வின் ஃப்ளேம் பத்திய வீடியோ மட்டும் இல்லை, உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு யூனிவர்சல் லா, அது பத்திய உண்மை, இந்த பிரபஞ்ச விதியுடைய உண்மை. இந்த ஒரு யூனிவர்சல் லாவை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்ச விதியை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது உங்களோட ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில மட்டும் இல்ல, உங்களோட முழு வாழ்க்கையே அது கம்ப்ளீட்டா மாத்த ஆரம்பிக்கும். சரி, இப்போ கர்மா எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்னா, அதுக்கான பதில் நம்ம பாஸ்ட் லைஃப்ல, நம்ம கடந்த பிறவியில செய்த அந்த கர்மாஸ், அந்த கர்ம வினைகளுக்கான பலனை இந்த பிறவியில தான் நாம அனுபவிக்க முடியும். ஓகே, அப்ப நம்ம பாஸ்ட் லைஃப்ல செஞ்ச அந்த கர்மாஸ்க்கான பலனை இந்த பிறவியில தான் நம்ம அனுபவிக்கணும்னா, நாம அந்த பாஸ்ட் லைஃப்ல, அந்த கடந்த பிறவியில அவ்வளவு மோசமான கர்மாவா பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவையா நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அது ஏன் இன்னும் முடிவடைஞ்ச பாடாவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அப்படி உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தா, அதுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் இங்க சொல்ல விரும்புறேன். பாஸ்ட் லைஃப் கர்மா, அதாவது கடந்த பிறவி கர்ம வினைனா அது கடந்த ஒரு பிறவில மட்டுமே செய்த கர்மா அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. அது உங்களோட பல கடந்த பிறவிகளில் அது எல்லாத்துலயுமே சேர்த்து செய்த கர்மாஸ், அந்த கர்ம வினைகளா கூட அது இருக்கலாம். சோ நான் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்க நான் சொல்லணும்னு விரும்புறேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குதோ, என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ, என்னென்ன சம்பவங்கள், என்னென்ன நிகழ்வுகள் இதெல்லாம் நடக்குதோ, அந்த எல்லாமே உண்மையிலேயே நம்ம பிராரப்த கர்மா, அதாவது இந்த பிறவில அனுபவிக்க வேண்டிய கர்ம பலன். அந்த பிராரப்த கர்மானால தான் இது எல்லாமே அதை வச்சுதான் தீர்மானிக்குது. அந்த பிராரப்தம் அப்படின்னா என்ன? அதாவது முன்பே நிர்ணயிக்கப்பட்ட கர்ம பலன்.
அததான் பிராரப்தம் அப்படின்னு சொல்றாங்க. அது வேற எதுவும் இல்ல, நாமே செய்த கர்மங்கள், நாமே செய்த செயல்கள் தான் அது. இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள, ஒரு உதாரணத்த உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இந்த நிமிஷத்துக்கு 1 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன செய்திருந்தாலும், யார்கிட்ட என்ன பேசியிருந்தாலும், யாரையெல்லாம் எப்படி நீங்க ட்ரீட் பண்ணியிருந்தாலும், யார எப்படி நடத்தினீங்களோ, அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அது எல்லாமே இப்போ உங்களோட அந்த பாஸ்ட்ல, அந்த கடந்த காலத்துல அதோட சேர்ந்து போயிடுச்சு. அது இனிமே உங்களால மாத்தவே முடியாத ஒரு கடந்த நிகழ்வா மட்டுமே அது மாறிடுச்சு. இல்லையா? அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது என்னன்னா, பாஸ்ட் லைஃப் கர்மா, கடந்த பிறவி கர்ம வினை. அந்த பாஸ்ட் லைஃப் கர்மா மட்டும் தான் நம்ம வாழ்க்கைய பாதிக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அதையும் தாண்டி வேறு கர்ம பலன்களும் நம்ம வாழ்க்கையில வேலை செய்யும். ரொம்ப ஸ்ட்ராங்காவே வேலை செய்யும். உதாரணத்துக்கு உங்களோட முதல் அந்த சாட்டர்ன் ரிட்டர்ன், அந்த சனி திரும்பும் காலம் அது வரலாம். பொதுவா இப்போ இங்க நான் சாட்டர்ன் ரிட்டர்ன், அந்த சனி திரும்பும் காலம், இதையெல்லாம் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோல சொல்றேன். பட் சாட்டர்ன் ரிட்டர்ன், அந்த சனி திரும்பும் காலம் அப்படின்னு நான் பேசுறது இந்த டாபிக். இது மதத்தோட சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் இங்க கிடையாது. நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும், அல்லது ஜோதிடத்தை நம்புறவங்களா இல்ல நம்பாதவங்களா இருந்தாலும் கூட, வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலத்துல நாம செய்த அந்த கர்மா, அந்த கர்ம வினைகளுக்கான அந்த பாடங்களையும், அந்த பொறுப்புகளையும், அந்த மாற்றங்களையும் பலர் ஆழமா அனுபவிப்பாங்க. ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் இத சாட்டர்ன் ரிட்டர்ன், சனி திரும்பும் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்புறதோ நம்பாததோ அது ஒவ்வொருவரோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா காரணம் இல்லாம எந்த பலனும் யாருக்குமே வராது. நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கும் அப்படிங்கிற இந்த கர்ம விதி, இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரே மாதிரிதான் செயல்படுது. அதனால இது நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும், இதுக்காக பயப்பட வேண்டியது அந்த சனியை பார்த்து இல்ல, நம்ம செயல்களை பார்த்து தான். நல்ல கர்மாக்களை விதைச்சா நல்ல பலன்கள் அது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில திரும்பி வரும். ஸோ, உங்களோட அந்த முதல் சாட்டர்ன் ரிட்டர்ன், அந்த சனி திரும்பும் காலம் அது வரும். பொதுவாவே சுமார் 30 வயது வரைக்கும் நாம முன்பு செய்த அந்த கர்மங்களுக்கான அந்த பலன்கள பே பண்ணிக்கிட்டு இருப்போம். அதாவது அதுக்கான அந்த செயல்களுக்கான விளைவுகள நாம அனுபவிச்சுட்டு இருப்போம். அதுக்கு நம்ம என்னென்ன செலுத்தணுமோ அத நம்ம அனுபவிச்சு செலுத்திக்கிட்டு இருப்போம். இப்போ பாஸ்ட் லைஃப் கர்மா, கடந்த பிறவி கர்ம வினைகள் அது ரொம்ப அதிகமா இருந்தா, அதுக்கான பலன்களும் கூட நீண்ட காலம் அனுபவிக்க வேண்டி இருக்கலாம். அல்லது உங்களுடைய அந்த சனி திசைன்னு சொல்லப்பட அந்த நேரமும் ஆரம்பிக்கலாம். அது சுமார் 19 வருடங்கள் வரைக்கும் அது நீடிக்கும். அந்த காலத்துல தொடர்ந்து நிறைய சவால்களையும் கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். அதே மாதிரி சாட்டர்ன் ரிட்டர்ன், அந்த 7.5 சனி, இப்படி பல சனி தொடர்பான காலங்கள் ஒரே நேரத்துல ஒருத்தருக்கு வந்துட்டா, வாழ்க்கையில அதிகமான சோதனைகள், கஷ்டங்கள், மன அழுத்தங்கள் எல்லாத்தையுமே கடந்து போக வேண்டிய நிலை வரலாம். ஸோ இப்படி இருக்கிற அந்த டைம் அவங்களுக்கு ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா, வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களையும் சோதனைகளையும் கடந்து போக வேண்டியிருக்கும் அந்த மாதிரி பர்சன்ஸ். ஆனா நீங்க சமீப காலத்துல ரொம்ப அதிகமான பேட் கர்மாவை உருவாக்கலைன்னா, அந்த தீய கர்ம வினைகளை அதையெல்லாம் நீங்க உருவாக்கலைன்னா, டெஃபினெட்லி உங்களுடைய கர்மா சீக்கிரமாவே கிளியர் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில நல்ல காலம் அதெல்லாம் வர ஆரம்பிக்கும் போது, நம்ம ஆட்டிடியூட்லயும் ஒரு பெரிய மாற்றம் வர ஆரம்பிக்கும். நம்ம மனப்பான்மையும் மாற ஆரம்பிக்கும். பொதுவாவே கடவுளோட இணைப்புல, அந்த காட் கனெக்ஷன் கூட மட்டுமே ரொம்ப அதிகமான கான்டாக்ட்ல இருக்கிறவங்க அதிகமா தவறு செய்ய பயப்படுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு செயலும் ஒரு கர்மாவை உருவாக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெளிவாவே தெரியும். அந்த கர்ம வினை, இவங்க செய்யற கர்ம வினை தான் இவங்களுக்கு திரும்பி வரும்ன்றது
அதாவது அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில அந்த இறைவனோட கனெக்ட் ஆன அந்த ஆன்மாக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா கடவுளோட அந்த இணைப்பு, அந்த காட் கூட இருக்கிற அந்த கான்டாக்ட் அது இல்லாத சில பேர் தங்களை தாங்களே எல்லாத்துக்கும் மேலானவங்களா, நான் தான் பெரிய ஆள், நான் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி நீங்களே உங்களை அந்த கடவுள் மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அந்த நிமிஷத்துல இருந்தே உங்களோட அந்த பேட் கர்மா அது மீண்டும் உங்களுக்கு சேர ஆரம்பிச்சிடும். அதுதான் புதிய கர்ம பந்தங்களையும் உருவாக்கும் முதல் படி. அப்போ சில பேருக்கு இப்படி தோணும், அவ்வளவு தவளை செய்யறவங்க கூட நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே கெட்டது நடக்கலையேன்னு. கெட்டது செய்யறவங்களுக்கு ஏன் நல்லதுதான் நடக்குது அப்படின்னு தோணும். இப்போ அதுக்கான பதில் என்னன்னா, அவங்களுக்கு இப்போ நல்லது நடக்கிறதுக்கான காரணம் அவங்க அந்த பாஸ்ட் லைஃப்ல அந்த கடந்த பிறவில செய்த நல்ல கர்மா, அந்த நல்ல கர்ம வினைகளுக்கான நல்ல பலன்கள் அது எல்லாத்தையுமே இப்ப அவங்க அனுபவிச்சுக்கிட்டும் இருக்கலாம் இல்லையா? இங்க இது எல்லாமே நம்ம நோட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் நாம ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு காலம் அது கண்டிப்பா இருந்திருக்கும். அந்த நேரத்துல நாம நினைச்சது மாதிரியே எல்லாமே நடந்திருக்கலாம். நாம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கும். அப்படின்னா நாம நல்ல கர்மா மட்டும்தான் செஞ்சிருக்கோம், இந்த உலகத்துல இருக்கிற மற்ற எல்லாருமே கெட்ட கர்மா மட்டும்தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. அத முடிவு பண்றது நம்ம வேலை இல்ல. உண்மையிலேயே இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதரிடமும் குட் கர்மாவும் இருக்கும், பேட் கர்மாவும் இருக்கும். ஒருத்தரும் நல்ல கர்ம வினைகளையும் செய்வோம், பேட் கர்மா தீய கர்ம வினைகளும் செய்வோம். முழுக்க முழுக்க கெட்டவங்கன்னு நாம யாருமே இங்க கிடையாது. அதே மாதிரி 100% நல்லவங்கன்னும் இங்க யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தர்கிட்டயும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதற்கேத்த மாதிரி தான் வாழ்க்கையில பல கர்ம பலன்களும் வெளிப்படும். அதுதானே உண்மை. அப்படிதான் ஒருத்தருடைய லைஃப்ல வெளிப்படும். அதனால ஒருத்தர்கிட்ட பேட் கர்மாஸ் இருந்தாலும் இப்ப அவங்க தவறு பண்ணிக்கிட்டு இருக்கலாம், தன்னைத்தானே கடவுள் மாதிரி நினைச்சுக்கிட்டும் இருக்கலாம். நான் நினைச்சதுதான் நடக்கும், நான் எப்படி வேணும்னாலும் நடந்துக்கலாம், என் விருப்பப்படிதான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா இப்போ அவங்களோட வாழ்க்கையில எந்த பெரிய டென்ஷனும் இல்லாம இருக்கலாம். அந்த நேரத்துல அவங்களுக்கு எந்த டென்ஷன் கவலை எதுவுமே இல்லாம இருக்கலாம். என் வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாமே நான் நினைச்ச மாதிரியே நடக்குதுன்னு அவங்க நினைக்கலாம். ஆனா அது உண்மை இல்ல. அது வெறும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான், தவறான எண்ணம். உண்மையிலேயே இப்போ அவங்களுக்கு நல்ல காலம் நடக்கிறதுக்கான அந்த காரணம் அவங்க பாஸ்ட் லைஃப்ல அந்த கடந்த பிறவிகள்ல அதிகமான குட் கர்மா நல்ல கர்ம வினைகள் அதையெல்லாம் செஞ்சிருக்கலாம். அதனால அந்த நல்ல கர்மாக்களுக்கான நல்ல பலன்கள் அதையெல்லாம் இப்ப அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது சரி. ஆனா அந்த நல்ல பலன்களை அனுபவிக்கிற நேரத்துல அவங்க மத்தவங்களோட மனசை காயப்படுத்துறாங்கன்னா, மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்கன்னா, தன்னோட கர்ம பலனை அனுபவிக்கிறதோடு சேர்ந்து மற்றவர்களுக்கும் வேதனையை ஏற்படுத்துறாங்கன்னா, 100% 100% அவங்க இப்பவே தன்னோட ஃபியூச்சருக்கான புதிய பேட் கர்மாவை சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. எதிர்காலத்துக்கான தீய கர்ம வினைகளையும் அவங்க இப்போ சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆமா, இப்ப அவங்களோட வாழ்க்கையில நல்லது நடக்குது. ஏன்னா அவங்க முன்னாடி செய்த அந்த குட் கர்மா, அந்த நல்ல கர்ம வினைகளுக்கான பலன்கள் அதை தான் இப்ப அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல அவங்க இப்போ உங்ககிட்ட நல்லபடியா நடக்கலைன்னா டெஃபினெட்லி அவங்க இப்பவே அந்த புதிய பேட் கர்மாவை சேர்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பா அவங்களுடைய அந்த நேரம் வரும்போது, அதாவது அந்த சனி அந்த டைம் வரும்போது கர்ம பலன்கள் அது எல்லாமே செயல்பட ஆரம்பிக்கும் போது, அவங்களுக்கு அது செயல்பட ஆரம்பிக்கும் போது அவங்க செய்த எல்லா கர்மாக்குமான அந்த கர்ம வினைகளுக்கான பலனையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆனா அதுக்காக உட்கார்ந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இங்க இல்லை. நீங்க அதுக்காக இதெல்லாம் பார்க்கணும்னு காத்துட்டு இருக்க கூடாது. நீங்க உங்களோட கர்மா அது மட்டும் நல்லபடியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவன் சந்தோஷமா இருக்கான், அவளுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்குதுன்னு யோசிச்சு உங்க மனசை குழப்பிக்காதீங்க. அவங்க இப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க முன்னாடி செஞ்ச நல்ல கர்ம வினையா மட்டுமே அது இருக்கும். அதோட சேர்ந்து இப்போ அவங்க நல்ல கர்மாக்களை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தா அவங்களுடைய ஃபியூச்சரும் கூட ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும், அவங்க எதிர்காலமும் நல்லாவே இருந்திருக்கும். ஆனா அவங்க இப்போ அந்த தவறை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உங்களுக்கு வேதனையை கொடுக்குறாங்க, உங்களை கஷ்டப்படுத்துறாங்க. நேரடியா இல்லைனாலும் இன்டைரக்ட்லி மறைமுகமா
அதிகமா உங்கள பத்தி அவங்களோட மனசுல அந்த கெட்ட எண்ணங்கள, அந்த வஞ்சகமான அந்த எண்ணங்கள, அந்த கபடம் கொண்ட அந்த எண்ணங்கள, அந்த பொறாமை மாதிரியான உணர்வுகள் இது கம்ப்ளீட்டா அவங்களுக்குள்ள நிரம்பி இருந்தா, அது எல்லாமே அவங்களுக்கு புதிய பேட் கர்மாவ அததான் அதிகமா அவங்களுக்குள்ள சேர்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு கண்டிப்பா ஒவ்வொருவரும் தங்களுடைய அந்த கர்ம வினைகளுக்கான பலனை அனுபவிச்சே ஆகணும். ஏன்னா இந்த வாழ்க்கையோட அடிப்படையே கர்மா தான். நீங்க எப்படி செய்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பலனும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதே விஷயத்த தான் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலயும் கூட சொல்லியிருந்தேன். நாம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பிரசன்ட், ஒரு நிகழ்காலம், அது நல்ல காலமா இருந்தாலும் கெட்ட காலமா இருந்தாலும் அது எல்லாமே நாம முன்னாடி செய்த அந்த கர்மாவுக்கான பலன் தான். நாம என்ன செஞ்சிருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் கர்மா. ஸோ இனிமே நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது என்பதையும் அது தீர்மானிக்கும் இல்லையா? அதனால கர்மாவோட சிம்பிள் ஃபார்முலா அது ரொம்பவே ஈஸி தான். நீங்க எப்படி செய்றீங்களோ அதே மாதிரி தான் பலனும் உங்களுக்கு திரும்பி வரும். இப்போ நான் யாருக்குமே கெட்டது செய்யல நீங்க நினைக்கிறீங்களா? அது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு அர்த்தம் நீங்க உங்களோட ஃபியூச்சருக்காக, உங்க எதிர்காலத்துக்காக தொடர்ந்து குட் கர்மாவ, நல்ல கர்ம வினைகளை சேர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அதனால நீங்க யாருக்கும் கெட்டது செய்யாம இருந்தாலும் யாராவது உங்களுக்கு கெட்டது செய்றாங்கன்னா அத பத்தி அதிகமா நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க அப்படி செய்யட்டும், விட்டுடுங்க. உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு அதுலயே அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் அவங்க உங்களோட வேதனையில மகிழ்ச்சி அடையறாங்க. ஆனா அதே நேரத்துல அவங்களே அவங்களுக்கான அந்த பேட் கர்மாவை, அந்த தீய கர்ம வினைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அதனால இன்னைக்கு இல்லைனாலும் எதிர்காலத்துல கண்டிப்பா அவங்க செய்த அந்த கர்ம வினைகளுக்கான பலனை அவங்க அனுபவிக்க வேண்டி இருக்கும். அதனால நீங்க அவங்கள பத்தி கவலைப்படுறதை விட உங்களோட குட் கர்மாவை அதை உருவாக்குறதுல மட்டுமே உங்க கவனத்தை செலுத்துங்க. பொதுவாவே மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னோட அதிர்ஷ்டம் ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு லக்கே இல்ல. அல்லது அவங்களோட லக் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த லக், அந்த அதிர்ஷ்டம் கூட உங்களோட கர்மாக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு துணையே நிக்கும். நீங்க நல்ல கர்மாக்களை செய்தா உங்களோட அந்த அதிர்ஷ்டம் அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நீங்க கெட்ட கர்மாவை செஞ்சீங்கன்னா அதே அதிர்ஷ்டம் அது துரதிர்ஷ்டமாவும் மாறிடும். அதனால நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்ல விரும்புறேன். உங்களுடைய வார்த்தைகள் மூலியமா கூட யாருடைய மனசையும் காயப்படுத்தாதீங்க. ஏன்னா நீங்க பேசுற ஒரு வார்த்தை எதிர்ல இருக்கிற ஒருத்தரோட மனசுல எவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்துது, அல்லது அவங்க எவ்வளவு வேதனையை அனுபவிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அது நமக்கு தெரியாது. நிறைய பேர் பல விதங்கள்ல மத்தவங்கள ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, மனசை காயப்படுத்துவாங்க. உண்மையிலேயே ஒருத்தரை ஹர்ட் பண்ண பல வழிகள் இருக்கு. ஒருத்தருடைய மனசை காயப்படுத்த நிறையவே இருக்கு. ஆனா அப்படி மத்தவங்கள காயப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் தான் அதிகமா துன்பப்படுறேன்னு நினைக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. பல நேரங்கள்ல நம்மள அறியாமலேயே நம்மளால யாரோ ஒருத்தரோட மனசு காயப்படலாம் இல்லையா? நமக்கு தெரியாமயே கூட அப்படி நடக்கலாம். ஆனா சில நேரங்கள்ல நம்ம ஈகோ, நம்ம அகங்கார தன்மைய சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைச்சு, அந்த ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைச்சு வேணும்னே யாரையாவது ஹர்ட் பண்ணிடுறோம். நம்ம அவங்க மனசை காயப்படுத்திடுறோம். அதனாலதான் நான் ஒவ்வொரு தடவையும் இதே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்பவும் அதை தான் சொல்றேன். என்னோட ஒவ்வொரு வரியிலையும் நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான். நீங்க யாரிடமாவது ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க. அதே மாதிரி அதே வார்த்தைகளை, அதே விதமான ரியாக்ஷன்ஸ் அது எல்லாமே அந்த நபர் உங்ககிட்டவே காட்டியிருந்தாங்கன்னா அந்த சூழல்ல நீங்க எப்படியெல்லாம் உணர்ந்திருப்பீங்க, என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னு முதல்ல உங்களையே நீங்க கேட்டு பாருங்க. ஏன்னா நீங்க செய்த அந்த செயல், அந்த ஆக்ஷன் உங்களுக்கு சாதாரணமா தோணலாம். இதுல என்ன இருக்கு, இது ரொம்ப நார்மல் தானே, நல்ல சாதாரணமான விஷயம் தானே அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களோட அந்த ஒரு வார்த்தை அல்லது அந்த ஒரு செயல் எதிரில் இருக்கிற ஒருத்தரோட மனசை ரொம்ப ஆழமா ஹர்ட் பண்ணியும் இருக்கலாம், அவங்க மனசை காயப்படுத்தியும் இருக்கலாம், அவங்களோட மனசு ரொம்பவே உடைஞ்சு போயிருக்கலாம். அதனால நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம்தான். நான் அப்படியும் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, மத்தவங்கள அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி, அவங்க அந்த வாழ்க்கையவே வெறுத்து, இனி வாழவே வேணான்னு நினைக்கிற அளவுக்கு கஷ்டப்படுத்திடுறாங்க. அவ்வளவு வேதனையை கொடுத்ததுக்கு பிறகு, அவங்களே நான் தான் கஷ்டப்படுறேன், உன்னால தான் நான் இவ்வளவு துன்பப்படுறேன்னு சொல்லிக்கிட்டும் இருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவங்க எதிர்ல இருக்கிற நபருக்கு எவ்வளவு கஷ்டம் குடுத்துருக்காங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும்.
அதெல்லாம் அவங்களுக்கே நல்லா தெரியும். அதையும் புரிஞ்சிருந்தும், அத தெரிஞ்சிருந்தும் தங்களோட அந்த ஈகோ, அந்த அகங்காரம் காரணமா ஒரு தடவ கூட தாழ்ந்து வந்து நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கவோ, இல்ல மன்னிப்பு கேட்கவோ அவங்களால தயாரா இருக்க முடியாது. அவங்க அப்படி தயாரா இருக்க மாட்டாங்க. அதனால யாராவது உங்களுக்காக தாழ்ந்து வரணும் அப்படின்னு மட்டுமே எதிர்பார்க்காதீங்க. நீங்க தவறு செய்திருந்தா அதுக்கான தண்டனைய அந்த சாட்டன், அந்த சனி ரிட்டர்ன் வர அந்த சரியான நேரத்துல கண்டிப்பா கொடுப்பாங்க. அதனால குறைஞ்சபட்சம் மனித நேயம், அந்த ஹியூமானிட்டி இருக்கிறதுக்காகவாவது யாருடைய மனசையும் காயப்படுத்தாதீங்க. நான் நிறைய ஃபேமிலிஸ்லயும், இங்க நிறைய குடும்பங்களையும் பார்த்திருக்கேன். சிலர் ரொம்பவே டாமினேஷனா இருப்பாங்க. தன்னுடைய ஆதிக்கத்தை அதிகமா செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயும் தன்னுடைய டாமினேஷனை அவங்க செலுத்துவாங்க. என்னோட ஈகோ தான் திருப்தி அடையணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. நான் சொல்றதுதான் நடக்கணும் அப்படின்னு மட்டுமே அவங்க நினைப்பாங்க. ஆனா எதில இருக்கிற நபருடைய சுயமரியாதையை காப்பாத்தணும், அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும், அல்லது நம்மளுடைய அந்த ஒரு வார்த்தையால அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாகுது, எவ்வளவு மனவேதனை இருக்கு அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும்னு கூட அவங்க முயற்சி பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லாம தங்களோட விருப்பப்படியே எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைச்சு மட்டுமே அவங்க நடந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எதிரில இருக்கிற நபர் எல்லாத்தையுமே அமைதியா சகிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள பலகீனமானவங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க சும்மா அமைதியா இருக்கிறது அவங்களுடைய நல்ல பண்புகள், நல்ல ஒழுக்கத்தை காட்டுது. ஆனா அதை புரிஞ்சிக்காம நீங்க தொடர்ந்து அவங்கள காயப்படுத்திக்கிட்டே போய்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கு ஒரு எண்டே இல்லாம போயிட்டு இருக்கீங்கன்னா, அந்த நபர் உங்களுக்கு எதையும் செய்யாம இருக்கலாம். ஆனா இறைவனின் நீதி அது உங்களை விட்டு வைக்காது. காலம் வரும்போது இறைவன் கொடுக்கிற பாடம் அது அவ்வளவு கடினமா இருக்கும். அந்த அளவுக்கு வாழ்க்கை உங்களை கீழையும் இறக்கலாம். உங்களுடைய அடையாளமே அந்த எக்ஸிஸ்டன்ஸ், நீங்க இருக்கிற அந்த இருப்பு, உங்களுக்கான அந்த அடையாளமே மறந்து போகும் அளவுக்கு சோதனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். ஏன்னா நீங்க ஒரு நல்ல மனசு கொண்ட அந்த மனிதனின் நல்ல குணத்தை தவறா பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதனால நான் சொல்ல வர்றது இன் ஷார்ட், சுருக்கமா சொல்லணும்னா, உங்களுடைய கர்மா தான் உங்களுடைய அந்த அதிர்ஷ்டத்தை, அந்த துரதிர்ஷ்டத்தை அதை மாத்தவும் முடியும். அதே கர்மா தான் அந்த அதிர்ஷ்டத்தை, நல்ல அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்படியும் உங்களை மாற்ற முடியும். உண்மையிலேயே பெரிய அதிர்ஷ்டமாவும் உங்களுக்கு அது மாறும். சோ நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய விதி கர்மா தான். நாம் செய்யற ஒவ்வொரு குட் கர்மாவா இருந்தாலும், பேட் கர்மாவா இருந்தாலும், அந்த ஒவ்வொரு செயலும் நம்மளுடைய அந்த பிராரப்தம், அனுபவிக்க வேண்டிய கர்ம பலன்கள் அதெல்லாம் பதிவு ஆகிட்டே தான் இருக்கும். அத ஒரு பேக்கேஜ் மாதிரி உருவாகும். ஒரு மூட்டை மாதிரி அதுக்குள்ள சேமிச்சு வச்ச மாதிரி அந்த ஒரு பேக்கேஜ், ஒரு பேக் அது உருவாகும். நாம அதுலதான் நம்மளுடைய கர்ம கணக்கெல்லாம் சேர்த்துக்கிட்டே போறோம். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடுறோம். ஒரு நாள் அந்த கர்ம பலன்களை நாமளே அனுபவிக்க வேண்டியதுதான் வரும். அதனால இப்ப உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்திருக்குன்னா, முதல்ல ஒரு நிமிஷம் உங்களையே கேட்டு பாருங்க. நான் எப்பயாவது யாருக்காவது கஷ்டம் கொடுத்துருக்கேனா? யாரோட மனசையாவது காயப்படுத்திருக்கேனா? அப்படின்னு நேர்மையா நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்படி யோசிச்சு பாருங்க. அப்படி யோசிக்கும்போது, நாம எத்தனை பேருக்கு தெரியாமலயோ, இல்ல தெரிஞ்சோ கஷ்டம் கொடுத்துருக்கோம்னு நமக்கே புரிய ஆரம்பிக்கும். ஆனா நீங்க உண்மையிலேயே யாருக்கும் கெட்டது செய்யல, யாருடைய மனசையும் காயப்படுத்தல. அப்படி இருந்தும் வாழ்க்கையில கஷ்டங்கள தான் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னா, அது ஒருவேளை உங்களோட பாஸ்ட் லைஃப் கர்மாக்கான பலனா மட்டுமே இருக்கலாம். அந்த கஷ்டத்த, அந்த கஷ்டமான அந்த காலத்த கொஞ்சம் பொறுமையா கடந்து போக விடுங்க. நீங்க அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டில, அந்த ஆன்மீகத்துல கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, அது கூட நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னா, இறைவன் மீது நம்பிக்கை வச்சு அந்த ஆன்மீக பாதையில நடந்தா, அந்த கடினமான நேரத்த கடந்து வர்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ கர்மால அதிகமான ப்ராப்ளம்ஸ் உருவாகுறது என்ன தெரியுமா? அந்த கர்ம வினையில அதிகமான பிரச்சனைகளை உருவாக்குறது அது எது தெரியுமா? அது உங்களோட ஈகோ. அதாவது உங்களுடைய அகங்காரம். அதுதான் ஈகோ இல்லையா? ஸோ உங்களோட ஆட்டிட்யூட், உங்களுடைய ஈகோ, உங்களோட ஆட்டிட்யூட், உங்க மனப்பான்மை, உங்களோட அரகன்ஸ், அந்த திமிர் அல்லது அந்த ஆணவம், அதுதான். உங்க மனசுல நான் தான் இதை செஞ்சேன், நான் நினைச்ச மாதிரிதான் எல்லாமே நடக்கணும், என் விருப்பப்படிதான் எல்லா விஷயமும் நடக்கணும், நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும், எதிர்காலத்திலயும் நான் சொல்ற மாதிரி எல்லாரும் நடக்கணும், எல்லாரும் என் பேச்ச கேட்கணும், எல்லாரும் என் பேச்ச மட்டுமே ஏத்துக்கணும், என் கணக்குப்படிதான் வாழ்க்கைய வாழணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் வர ஆரம்பிச்சா அதுதான் ஈகோ.
அதுதான் ஈகோ பேச ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான அந்த அறிகுறி, சிம்டம். உதாரணத்துக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல கூட இந்த உறவை முன்னாடி கொண்டு வந்ததே நான் தான், இந்த உறவை காப்பாத்த முயற்சி செய்யறதே நான் தான், நான் நினைச்சாதான் இந்த உறவை கண்டினியூ பண்ண முடியும், நான் நினைச்சா இந்த உறவை என்னால துண்டிக்க முடியும், இதை உடைச்சி எரிய முடியும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்தா அது அன்பு இல்ல, அது முழுக்க முழுக்க ஈகோ தான், அதுதான் அகங்காரம். அந்த நான் என்ற அந்த உணர்வு தான் இந்த கர்ம பந்தங்களை அதிகப்படுத்துற மிகப்பெரிய காரணங்கள்ல ஒன்னாவே மாறும். இந்த மாதிரி எல்லா எண்ணங்களும் உங்களோட ஈகோல தான் வரும். உண்மையிலேயே நான் தான் நினைக்கிற இந்த உணர்வு தான் அகங்காரம். உண்மையை சொன்னா நீங்க எதையும் தனியா செய்யறது கிடையாது. மேல இருக்கிற இறைவன் வெறும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல, அவர் நீங்க என்னென்னலாம் கர்மாக்கள் செய்றீங்க, எவ்வளவு ஈகோல மூழ்கிக்கிட்டே போறீங்க, அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் நான் ஒருபோதும் தோக்க மாட்டேன், எனக்கு எதுவுமே ஆகாது, என்னோட எல்லா கர்மாக்களும் நல்லதா மட்டும்தான் இருக்கும், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்னோட வாழ்க்கையில எல்லாமே நல்லா தான் நடந்துட்டு இருக்கு, என் வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு, ஏன்னா நான் எப்போதுமே நல்ல கர்மாக்களை தான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு அவங்களே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே நமக்கே தெரியாம எவ்வளவோ தவறுகளை நாம பண்ணிட்டு இருப்போம், எவ்வளவோ பேட் கர்மாக்களை உருவாக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போறது, இறைவனுக்கு அபிஷேகம் பண்றது, அர்ச்சனை பண்றது, இல்லைன்னா வெறும் காலோட நடக்கிறது, பூஜை பண்றது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இறைவன் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவாருன்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்க ஒருத்தரோட மனசை ஆழமா காயப்படுத்திருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க தினமும் கோயிலுக்கு போய் இறைவன் முன்னாடி மணி அடிச்சுட்டே இருந்தாலும், கண்டினியூஸா நீங்க என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாலும் அது போதுமா? போதாது. முதல்ல நாம காயப்படுத்தின அந்த மனிதருடைய அந்த மன வேதனையை நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு மனிதருடைய மனசை காயப்படுத்துறதும் ஒரு கர்மா தான், அதுக்கான பலனையும் ஒரு நாள் அனுபவிக்க வேண்டியதுதான் வரும். இறைவன் முன்னாடி நின்னு எவ்வளவுதான் நீங்க அதுக்காக மண்டியிட்டு மன்றாடினாலும் அதுக்கான எந்த விதமான பாசிட்டிவான செயல் எதுவுமே உங்க வாழ்க்கையில நடக்காது, அதுக்கான பலன் பாசிட்டிவா மாறிடாது. இன்னும் கேட்டா, நீங்க ஒருத்தரோட மனசை காயப்படுத்திட்ட பிறகு உங்களுக்கு எப்படி நிம்மதியான தூக்கம் வரும்? தூக்கம் கூட வராது. ஒரு மனிதனோட மனசை கம்ப்ளீட்டா உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நிம்மதியா வாழ்றது எப்படி? அது முடியாது. அந்த நபர் உங்களை சபிக்கவே இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு ஒரு சாபம் மாதிரியும் அவங்க கொடுக்கலாம். அந்த கெட்ட வேண்டுதலா கூட அவங்க வச்சுக்கலாம், அவங்க மனசுக்குள்ளேயே அதை வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ரியாக்ஷனையும் அவங்க கொடுக்காம அவங்க மனசுக்குள்ள இந்த மாதிரி நினைச்சிட்டாங்கன்னா நீங்க செய்த அந்த ஒரு செயல் உங்களுடைய கர்மா கணக்குல ஏற்கனவே பதிவு ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க ஒரு மனுஷனோட மனசை காயப்படுத்திட்டீங்க அப்படின்னாலே கர்மா தான், ஏற்கனவே உங்களோட கர்ம கணக்குல அது சேர்ந்துருச்சு, அதுக்கான பலனை ஒரு நாள் கண்டிப்பா அனுபவிக்க வேண்டி இருக்கும். அவ்வளவுதான் இந்த விஷயத்தோட உண்மை. இன்னும் நிறைய பேர் எப்படி நினைப்பாங்கன்னா, நான் தினமும் பூஜை பண்றேன், நான் தினமும் இறைவனை பக்தியோட வழிபடுறேன் அப்படின்னு நினைப்பாங்க, அதனால இறைவன் எப்போதுமே எனக்கு துணையா இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆமா, நீங்க உண்மையா பக்தியோட பூஜை செஞ்சா கண்டிப்பா அந்த இறைவனை ரொம்ப நல்ல எண்ணத்தோட நீங்க வழிபடும் போது உங்களுக்கு கண்டிப்பா துணையா இருப்பாங்க. ஆனா உங்களோட மனசு ஃபுல்லா கெட்ட எண்ணங்கள் அதை நிறைஞ்சிருந்தா, உங்களுக்குள்ள அந்த வஞ்சகம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா, மத்தவங்களோட மனசை தொடர்ந்து காயப்படுத்திக்கிட்டே நீங்க இருந்தா அதையெல்லாம் இறைவன் கிட்ட இருந்து நீங்க மறைக்கவே முடியாது. ஒரு மனிதனோட மனசை காயப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போறது, இறைவன் முன்னாடி நின்று பூஜை இதெல்லாம் பண்ணினா மட்டும் அதால எதுவுமே சரி ஆகாது. ஏன்னா ஒரு ஆன்மாவை, ஒரு சோல், ஒரு ஆத்மாவை உங்களால சந்தோஷப்படுத்த முடியலன்னா அந்த சுப்ரீம் சோல், அந்த பரமாத்மா, அந்த பரம்பொருள், அந்த இறைவன், அந்த டிவைன் கூட எப்படி உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க? அதனால இறைவனை மகிழ்விக்கணும்னா முதல்ல மனிதர்களோட மனசை மதிக்க கத்துக்கோங்க. யாருடைய மனசையும் காயப்படுத்தாம வாருதான் மிகப்பெரிய வழிபாடு, மிகப்பெரிய பூஜை. இட்ஸ் அ குட் வர்ஷிப். நம்ம கர்மால அதிகமான பிரச்சனைகள் உருவாக்குறது நான் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான், அதாவது அகங்காரம். நாம அடிக்கடி என்ன சொல்லுவோம்னா, எது நடந்தாலும் அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது தானே அப்படின்னு. டெஃபினெட்லி, நிச்சயமா அது ஒரு அளவுக்கு உண்மைதான். அது நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே இப்படியெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு எழுதி வச்சது கிடையாது. அது நீங்க செய்த கர்மானால உருவான பலன் தான். நீங்க என்ன செய்றீங்களோ அதே உங்களோட எதிர்காலத்தை எழுத ஆரம்பிச்சிடும். அதுவே தான் அதை எழுதவும் ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு,
நான் இன்னைக்கு ஒருத்தரோட மனச காயப்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன மாத்திக்கவே இல்ல. என்னோட தவற நான் உணரவே இல்ல. அவ்வளவு கஷ்டம் கொடுத்த பிறகும் என்னோட மனசுல எந்த ஒரு சேஞ்சஸும் மாற்றமுமே வரல. உள்ள இருந்து என்னோட சோல் எனர்ஜியோட அந்த நபர்கிட்ட மன்னிச்சிடுங்கன்னு கூட நான் கேட்கலன்னா, அந்த ஆத்ம சக்தி கிட்ட மனதளவுல கூட மன்னிச்சிடுங்க அப்படின்னு நான் கேட்கலன்னா, அந்த ஆத்மா கிட்ட நான் கேட்கலன்னா, அதுக்கு அர்த்தம் நான் இன்னும் மாறவே இல்ல அப்படின்னு தான். அப்படி இருக்கும்போது இறைவன் உங்கள எப்படி மாத்துவாங்க? நீங்களே உங்கள மாத்திக்கணும் அப்படிங்கிற முடிவு செய்யாத வரைக்கும், உங்க வாழ்க்கையும், கர்மமும் உங்களுக்கு பாடம் கத்து குடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குதோ, அதுல நெறைய விஷயங்கள் உங்களுடைய கர்மாவ அத பொறுத்து மட்டுமே முடிவாகுது. நீங்க செய்த கர்மா, அது பாஸ்ட் லைஃப்ல செய்ததா இருந்தாலும், அல்லது இப்போ இந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் செய்ததா இருந்தாலும், அது ஒவ்வொரு செயலும் உங்களோட கர்ம கணக்குல ஏற்கனவே பதிவு ஆயிடுச்சு. அதாவது அத நீங்களே எழுதி வச்ச மாதிரி தான். இப்போ யோசிச்சு பாருங்க. நாளைக்கு என்ன செய்யணும்? எப்படி வாழணும்? அப்படின்னு இன்னைக்கு நீங்க தானே முடிவு பண்றீங்க. அதே மாரி தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க என்னென்ன செயல்கள்லாம் செய்தீங்களோ, எப்படி வாழ்ந்தீங்களோ அதுக்கேத்த மாரி தான் உங்களோட அடுத்தடுத்த காலம், அதாவது உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய எதிர்காலம் உருவாகிக் கொண்டே இருக்கும். அதனால இன்னைக்கு ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு நல்ல செயலும் நாளைய நல்ல வாழ்க்கையை உருவாக்கும். அதேபோல இன்றைய ஒவ்வொரு தவறான செயலும் எதிர்காலத்துல அதுக்கான கர்ம பலனையும் கொண்டு வரும். நீங்க நல்ல குட் கர்மா செய்தா டெஃபினெட்லி உங்களுக்கு நல்லதா நடக்கும். உண்மையிலேயே இந்த உலகத்துல யாருக்கும் கஷ்டம் கொடுக்க வர்றதே இல்ல. நம்ம கர்ம வினைகள் தான் நமக்கு கஷ்டங்களையும் கொண்டு வருது. அதனால உங்களோட பேட் கர்மாக்கான பலன்கள முழுமையா அனுபவிச்சு முடிச்சிட்டீங்கன்னா, டெஃபினெட்லி அதுக்கப்புறம் உங்களோட குட் கர்மாக்கான நல்ல காலமும் ஆரம்பிக்கும். உங்களோட வாழ்க்கையிலும் சந்தோஷம், நிம்மதி, நல்ல அனுபவங்கள் எல்லாமே வரக்கூடிய நல்ல நேரம் கண்டிப்பா வரும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு கஷ்டம் கொடுக்கிற மனிதர்கள், அவங்க ஒரு கருவி மட்டுமாவே இருக்கிறாங்க. அவங்க ஒரு கருவியா மட்டுமே மாறுவாங்க. ஆனா, நாம அனுபவிக்க வேண்டிய அந்த கர்மா அது மட்டும் மாறாது. அத நாம அனுபவிச்சே ஆகணும். நாம என்ன நினைப்போம்னா, அந்த நபர் என் வாழ்க்கைக்கு வந்ததால தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைப்போம். ஆனா, உண்மை அது இல்ல. அந்த நபர் வரலனாலும் கூட வேற யாராவது உங்க வாழ்க்கையில வந்திருப்பாங்க. ஏன்னா, அந்த கஷ்டத்த நீங்க அனுபவிக்க வேண்டியது உங்களுடைய கர்மா. உங்களோட கர்ம வினையால தான் இது எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு இருக்குது. அந்த நபர் வெறும் ஒரு கருவி மட்டுமே. அவங்க ஜஸ்ட் ஒரு மீடியம் மட்டும் தான். அனுபவிக்க வேண்டிய உங்களுடைய கர்ம பலன அவங்க மூலியமா நீங்க அனுபவிக்கிறீங்க. ஸோ, அது எப்படியும் உங்கள வந்து சேரும். அதனால அந்த நபர் வரலனாலும் யாராவது ஒருத்தர் வந்திருப்பாங்க. ஏன்னா, நம்ம பாஸ்ட் கர்மா தானே அது. இப்போ நம்ம பிரசன்ட்ல நடக்கிற எல்லா சிச்சுவேஷன்ஸ், எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்குது. அதுதான் எல்லாத்தையுமே நிர்வகிக்குது. அதே மாரி நீங்க இன்னைக்கு என்ன கர்மா செய்றீங்களோ, அதுதான் உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான அனுபவங்கள உங்களுக்கு தரப்போகுது என்பதை தீர்மானிக்கும். இதுதான் கர்மாவுடைய விதி. இதுதான் கர்மாவுடைய சட்டம். இன்னைக்கு நீங்க என்ன விதைக்கிறீங்க, அதே தான் நாளைக்கு நீங்க அறுவடை செய்வீங்க. அதனால உங்களுடைய எண்ணமும், உங்களுடைய வார்த்தையும், உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் கவனமா தேர்ந்தெடுத்து செய்யுங்க. ஏன்னா, இன்றைய கர்மா தான் உங்களுடைய நாளைக்கு தேவையான அந்த வாழ்க்கைய உருவாக்க போகுது. உங்கள்ல யாராவது அப்போ நாம செய்யற ஒவ்வொரு செயலுமே கர்மாவா மாறுமா அப்படின்னு கேட்டா என்னோட பதில் ஆமா, கண்டிப்பா மாறும். நாம செய்யற ஒவ்வொரு ஆக்ஷன், நம்மளுடைய ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு ரியாக்ஷன், நம்முடைய ஒவ்வொரு எதிர்வினையும், நம்முடைய ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வார்த்தை, இது எல்லாமே நம்ம கர்மா கணக்குல சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நாம செய்த ஒவ்வொரு செயலும் நம்ம அந்த கர்மா பேகேஜ்ல, அந்த கர்ம சுமையில ஒரு சேமிப்பா அதுல போய் பதிவாகும். அதுக்கப்புறம் அந்த கர்ம கணக்குக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஃபியூச்சர் உருவாக ஆரம்பிக்கும். இதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க எப்படி செய்றீங்களோ அதே மாதிரியான பலனை தான் உங்களுக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, நீங்க வெளியில எந்த தவறும் செய்யாம இருந்தாலும் ஒருத்தரை பத்தி உங்க மனசுக்குள்ளேயே தவறான எண்ணம், வெறுப்பு, கெட்ட சிந்தனை இதெல்லாம் உங்களுக்குள்ள வந்தா கூட அதையும் இறைவன் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த எண்ணம் கூட உங்களுடைய கர்மா கணக்குல பதிவு ஆகும்.
உதாரணத்துக்கு உங்க மனசுல ஒரு நபர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அந்த நபர் மேல எனக்கு அதிகமான கோவம் வருது, அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடக்கணும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள இப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்கள் வந்தா கூட, அதுவும் ஒரு கர்மாவா பதிவாகும். ஏன்னா, இறைவன் நம்ம செயல்கள மட்டும் இல்ல, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்களையும் கூட பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இறைவனுக்கு இதெல்லாம் தெளிவாவே தெரியும். உங்களோட கர்மா பேக்கேஜ், உங்க கர்ம சுமையில, அந்த கர்மாவின் சேமிப்பு பையில நீங்களே பதிவ பண்ணிக்கிறீங்க. நான் அந்த நபர் மேல கோபப்படுறேன், அவங்க காயப்படுத்த போறேன், இல்ல அவங்க காயப்படணும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் கூட, இந்த எண்ணங்களை கூட ஒரு கர்மாவா தான் சேரும். நான் ஜஸ்ட் இத ஒரு கொலை மாரி சொல்லணும்னு நெனைக்கல. ஒரு மர்டர் மாரி நீங்க நெனச்சுக்க வேணாம். ஒருத்தர ஒரு அடி குடுக்கணும், அடிக்கணும், அல்லது அவங்கள உடலாலயோ, மனசாலயோ காயப்படுத்தணும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் அது வந்தா கூட, எண்ணமா அது மனசுக்குள்ள வந்தா கூட, அதுவும் ஒரு கர்மாவா உங்களோட கர்ம கணக்குல பதிவாகும் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா, கர்மா அப்படிங்கிறது செய்யற செயல்களை மட்டுமே பாதிக்காது. நம்ம மனசுல என்ன எண்ணங்கள் இருக்கு அப்படிங்கிறத அதையும் சேர்த்து இந்த கணக்குல எடுத்துக்கப்படும். ஸோ, உங்க மனசுல அவ்வளவு கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இனிமே நான் அவங்க கூட பேச மாட்டேன். அவங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் குடுத்துட்டாங்க. ஒரு தடவ என் கையில மாட்டட்டும். 2 அறை விடுறான் பாரு அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நெனச்சா கூட, அந்த நிமிஷத்திலேயே உங்களோட கர்மா ஒரு கெட்ட பதிவா சேர ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் நாளை வேற யாராவது ஒருத்தர் வந்து உங்களையே காயப்படுத்தினா, அல்லது உங்களுக்கு அதே மாதிரியான அவமானம் நடந்தா, அதுக்கும் கர்மாவே ஒரு காரணமாவும் இருக்கலாம். அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய தாட்ஸ், அந்த எண்ணங்கள் கூட அந்த கர்மால ரொம்பவே முக்கியமானது. நம்ம கர்ம வினையில அதுவும் முக்கியமானது. நான் சும்மா தான் நெனச்சேன். நான் ஒண்ணும் செய்யலையே அப்படின்லாம் நெனைக்காதீங்க. நான் ரொம்ப சீரியஸாலாம் நெனைக்கல. நான் சும்மா யோசிச்சேன் அவங்கள பத்தி அவ்வளோதானே அப்படிலாம் நெனைக்காதீங்க. ஏன்னா, அந்த கெட்ட எண்ணம் முதல்ல உங்களோட மனசுல உருவாகிடுச்சு இல்லையா? அதுவே ஒரு நெகட்டிவ் தாட், எதிர்மறை எண்ணம். அதுவும் கர்ம கணக்குல ஒரு பதிவா கண்டிப்பா மாறும். அதனால நம்ம செயல்கள மட்டும் இல்ல, நம்ம எண்ணங்களையும் முடிஞ்ச வரைக்கும் தூய்மையா வச்சுக்கிறதுக்கு தான் நல்ல கர்மா உருவாக்குறதுக்கான முதல் படி. ஸோ, உங்களுக்கு ஒரு கெட்ட எண்ணம் இருக்குன்னா, அந்த கெட்ட எண்ணத்த நீங்களே உங்களோட கர்மா கணக்குல பதிவு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஒருவேள இப்போ நீங்க கோபத்துல இருக்கலாம். ஒரு 4 நாள் கழிச்சு அந்த கோபம் குறைஞ்சிடலாம் இல்லையா உங்களுக்கு? ஆனா அந்த நேரத்துல அந்த நபர் முன்னாடி வந்திருந்தா, முன்னாடி அவங்க வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கோவப்பட்ட அந்த நேரத்துல உண்மையிலேயே நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அவங்கள அடிக்கணும்னு நெனச்சிருந்தா அடிச்சிருப்பீங்க. அப்படி ஏதாவது நடந்திருந்தா, அந்த செயலை செய்ய உங்களோட மனசு முழுசா தயாரா இருந்திருக்கும். அவங்க முன்னாடி இருந்தாங்கன்னா, நீங்க அத செய்ய தயாரா தானே இருந்தீங்க, செஞ்சிருப்பீங்க. அவங்களும் அந்த நேரத்துல அங்க இல்லாம போனது தான் உங்களுக்கு நல்ல விஷயமா போச்சு. அது செயலா வெளியில அப்போ நடக்கல. அதனால தான் கர்மால ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தாட்ஸ், நம்ம எண்ணங்கள், நம்ம ரியாக்ஷன்ஸ், நம்ம எதிர்வினைகள் இந்த 2மே நம்ம கர்மாவ உருவாக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம ஃபியூச்சர், நம்ம எதிர்காலத்தையும் எப்படி இருக்க போகுதுன்னோ இதுதான் தீர்மானிக்கும். நாம என்ன செய்றோமோ அதே மாதிரியான பலன்கள் தான் நமக்கு திரும்பி வரும். அதே தான் நாம ஏற்கனவே கர்மா பத்திய முந்தைய லாஸ்ட் வீடியோலயும் பார்த்தோம் இல்லையா? இப்பவும் மறுபடியும் அதே தான் சொல்றேன். கர்மாவுடைய மிகப்பெரிய ரூல், விதி அது இதுதான். நீங்க எத விதைக்கிறீங்களோ அத தான் ஒரு நாள் நீங்க அறுவடை செய்வீங்க. ஸோ, ஒருத்தர பத்தி நாம என்ன நினைக்கிறோமோ, அது கூட ஒரு கர்மாவா மாறிடும். அதனால வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் வந்தா, ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. அது நம்ம கர்மாக்கான பலன் தான். அந்த நபர் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கலனாலும், வேற யாராவது வந்து அதே கஷ்டத்த கொடுத்திருப்பாங்க. ஏன்னா, அந்த கர்ம பலன நீங்க அனுபவிக்க வேண்டியது ஏற்கனவே இருந்தது. ஆனா, அது பிறக்கறதுக்கு முன்னாடியே இப்படிதான் நடக்கணும்னு யாரோ எழுதி வச்சது கிடையாது. நாமே செய்த கர்ம வினையால தான் அது நடந்தது. அந்த அனுபவத்த நாம ஒரு நாள் சந்திக்க வேண்டிய நிலை அது உருவாகிடும். அதனால நம்ம வாழ்க்கைய மாத்தணும்னா, மத்தவங்கள மாத்த முயற்சி பண்றத விட, நம்ம எண்ணங்களையும், நம்ம வார்த்தைகளையும், நம்ம செயல்களையும் நல்லதா மாத்துறது தான் இதுக்கு உண்மையான தீர்வு. ஸோ, உங்களுக்கு கஷ்டம் குடுக்குற அந்த நபர் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு அப்படின்னு நீங்க பார்க்குறீங்கன்னா, அவங்க எனக்கு கெட்டது தான் செய்றாங்க. ஆனாலும் அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா நல்லதுமே நடக்குது. நல்லது எல்லாம் அவங்களுக்கு தானே நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா, இந்த நேரத்துல அவங்க முன்னாடி செய்த அந்த குட் கர்மா, அந்த நல்ல கர்ம வினைகளுக்கான நல்ல பலன்கள தான் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அத அனுபவிக்கட்டும். ஆனா, அதே நேரத்துல அவங்க இப்போ மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருந்தா, அந்த புதிய பேட் கர்மாவையும் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அதனால அந்த கர்ம பலன்களையும் ஒரு நாள் கண்டிப்பா அனுபவிக்க வேண்டி வரும்.
இந்த உலகத்துல கர்ம பலனிலிருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. ஒருவேளை அந்த கர்ம பலனிலிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சு தன்னோட வாழ்க்கையவே முடிச்சுக்கணும்னு கூட யாராவது முயற்சி பண்ணினா, அதுவே மிகப்பெரிய பேட் கர்மாவா, தீய கர்ம வினையா மாறிடும். ஏன்னா இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கைய நாமாவே முடிவு பண்ணி முடிச்சுக்கொள்ள நமக்கு எந்த உரிமையும் இல்ல. அந்த சோல், அந்த ஆத்மாக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது அந்த இறைவன் தான். அதனால அந்த ஆத்மாவை நம்மளே அது காயப்படுத்துறதோ அல்லது இந்த வாழ்க்கைய நாமே முடிக்க முயற்சி செய்யறதோ ஆன்மீக கண்ணோட்டத்துல மிகப்பெரிய கர்ம வினைகளை உருவாக்கும் செயல் அப்படின்னு கூறப்படுது. அப்படி செய்தா நீங்க மிகப்பெரிய பேட் கர்மாவை, மிக மிக பெரிய தீய கர்ம வினைய சேர்த்துக்கிறீங்க அப்படிங்கறத அர்த்தம். ஏன்னா இறைவனோ அந்த பரமாத்மாவோ அனுமதி கொடுக்காமலே உங்களுடைய சோல், உங்க ஆத்மாவை உடம்புல இருந்து பிரிக்க முயற்சி செய்றீங்க. நீங்க அப்படி ஒரு முயற்சியை செய்றீங்க இல்லையா? அப்படின்னா எவ்வளவு பெரிய கர்ம பந்தத்தை நீங்களே உங்களுக்கு மேல உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்த பிறவில என்ன மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும், அத காலம் தான் காட்டும். நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க தங்களை தானே ரொம்ப பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். ஏன்னா இப்போ அவங்க முன்னாடி செய்த அந்த குட் கர்மாக்கான பலன்கள் அதை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதை அனுபவிக்கட்டும். ஆனா நீங்க மட்டும் அவங்கள பத்தி கெட்டதா நினைக்காதீங்க. உங்க முன்னாடி அப்படி ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க நீங்க கெட்டதாவே நினைக்காதீங்க. அவங்களுக்காக கூட நீங்க நல்லதை மட்டுமே நினைச்சு வேண்டிக்கோங்க. ஏன்னா நீங்க இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட நாளைய வாழ்க்கைய உருவாக்க போகுது. அதனால உங்க எண்ணங்களையும் நல்லதாவே வச்சுக்கோங்க. பொதுவாவே அந்த சாட்டர்ன், அந்த சனி காலம் வரும்போது நிறைய பேருக்கு பயங்கரமான பயம் வந்துரும். எல்லாருமே அந்த சாட்டர்ன், அந்த சனி அப்படின்னு நினைச்சாலே அதை பார்த்து பயப்படுவாங்க. ஆனா ஏன் பயப்படணும்? நீங்க யாருக்குமே கெட்டது செய்யல, யாரை பத்தியும் கெட்டதே நினைக்கல, யாரையும் மனசையும் நீங்க காயப்படுத்தல அப்படின்னா எந்த விதமான பயமும் உங்களுக்கு தேவையில்லை. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நீங்க யாரையாவது கெட்டது நினைச்சிருக்கீங்க, யாருக்காவது கெட்டது செஞ்சிருக்கீங்க, யாருக்காவது நீங்க துன்பத்தை கொடுத்துருக்கீங்கன்னா அல்லது கெட்ட எண்ணங்களை உங்களுக்குள்ள வளர்த்துருந்தீங்கன்னா அதுக்கான கர்மாவுடைய பலனை கண்டிப்பா ஒரு நாள் கண்டிப்பா அனுபவிக்க வேண்டியிருக்கும். அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா நீங்க யாரையுமே கெட்டது நினைக்கல, யாருக்கும் கெட்டது செய்யல, உங்க மனசுல யாரை பத்தியுமே அந்த வஞ்சகமான எண்ணம் இல்லை அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த சாட்டர்ன், அந்த சனி காரணமே இல்லாம யாரையுமே தண்டிக்க மாட்டாங்க. அந்த டைம் அந்த மாதிரி செய்யாது. இந்த சாட்டர்ன், அந்த கிரகம் கூட உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. அவங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சர், கடுமையான ஆசிரியர் மாதிரி. நாம என்ன செய்யறோமோ அதுக்கேத்த மாதிரிதான் நமக்கு பாடங்களையும் கத்துக் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற ஒவ்வொரு அனுபவமும் நம்மளை தண்டிக்க மட்டும் இல்ல, நம்மளை திருத்தி சரியான பாதைக்கு கொண்டு வரதான். அதனால நம்ம கர்மாக்கள் நல்லதா இருந்தா அந்த சாட்டனை பார்த்து கூட நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த சனியை பார்த்தும் நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க நியாயமானவங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் செய்த கர்மாக்கு ஏற்ற பலன்களை மட்டுமே அவங்க கொடுப்பாங்க. அதனால நல்ல கர்மாக்களை உருவாக்குங்க. அந்த பயம் தானாவே மறைஞ்சு போயிடும். நீங்க சரியான பாதையில இருந்தா அவங்க உங்களை தேவையில்லாம ஒருபோதும் தொந்தரவு செய்யவே மாட்டாங்க. உங்களோட வாழ்க்கையிலும் அந்த நல்ல காலம் அது கண்டிப்பா வரும். ஆனா நீங்க யாருக்காவது கெட்டது செஞ்சிருந்தா அல்லது உங்க மனசுல அந்த வஞ்சகம் இருந்தா, வெளியில மட்டும் நல்லவங்க மாதிரி நீங்க ஷோ பண்ணிட்டு இருந்தா, வெளியில ரொம்ப நல்லவங்க மாதிரி நீங்க ஆக்ட் பண்றீங்க, அப்படி காட்டிக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் இருந்தா உங்களுக்குள்ள மத்தவங்கள பத்தி கெட்ட எண்ணம், அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வச்சிருந்தா, அவங்களுக்கு கெட்டது நடக்கணும்னு நீங்க நினைச்சா அதுவும் ஒரு பேட் கர்மா தான். சில பேர் மத்தவங்களுக்கு கெடுதல் செய்ய பல விதத்துல பல வழிகளை பயன்படுத்துவாங்க. மேபி சம்டைம்ஸ் அந்த மந்திர மாயம், அந்த சூனியம் இந்த மாதிரியான விஷயங்களும் கூட செய்வாங்க. இப்படி செய்யற நிறைய பேரையும் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க மத்தவங்களுக்கு அனுப்புற அந்த கெட்ட எண்ணங்களும் கெட்ட செயல்களும் இறுதியில அவங்களுடைய கர்மா, அந்த கெட்ட கர்மாவா திரும்பி அவங்களுக்கே வந்து சேரும். ஏன்னா அவங்க செய்யணும்னு நினைக்கிற அந்த மனிதர் உண்மையிலேயே ரொம்ப நம்பிக்கையோட அந்த இறைவனை மட்டுமே நம்புறாங்கன்னா அவங்கள அந்த இறைவனோட டிவைன் பவர், அந்த தெய்வீக சக்தி அது எப்போதும் அவங்கள பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். அதனால உண்மையா இறைவன் மீது நம்பிக்கை வச்சிருக்க ஒருத்தருக்கு இறைவனோட அருளும் பாதுகாப்பும் எப்போதுமே துணையா இருக்கும். நீங்க உண்மையிலேயே இறைவனை நம்புறவங்களா இருந்தா தேவையில்லாம டென்ஷனே எடுத்துக்காதீங்க. யாராவது உங்களுக்கு அப்படி பிளாக் மேஜிக் பண்றாங்களா, அப்படி வேற ஏதாவது கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறாங்களா, பயப்படவே பயப்படாதீங்க. உங்களுக்கு உங்களுக்கு மேல அந்த இறைவனோட அருளும் பாதுகாப்பும் இருந்தா அவங்க உங்களை கண்டிப்பா பாதுகாப்பாங்க.
அப்படி இறைவன் உங்களை பாதுகாக்கிறாங்கன்னா, உங்களுக்கு எதிரா கெட்ட எண்ணத்தோட செயல்படுறவங்க அவங்க செய்த அந்த செயலுக்கான கர்ம பலனை ஒரு நாள் அவங்களே அனுபவிக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த உலகத்துல மிகப்பெரிய சக்தி அது எந்த சக்தியும் இல்ல, இறைவனோட சக்தி தான். இங்க கெட்ட சக்தி எல்லாம் 1000 இருக்கலாம், ஆனா அந்த கெட்ட சக்தியை படைச்சதே கூட அந்த இறைவன் தானே. அதனால அந்த கெட்ட சக்தியை அடக்கவும் அந்த இறைவனால முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இறைவனை விட பெரிய அல்டிமேட் பவர், அந்த உயர்ந்த சக்தி இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். நமக்கு உண்மையான தைரியமும் மனசுக்குள்ள இருக்கிற அந்த பலமும் கொடுக்கறது அந்த தெய்வீக சக்தி தான். ஆனா அதையும் விட நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது அது நம்ம கர்மா தான். அதனால நீங்க நல்ல கர்மாக்களை செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர், அந்த எதிர்காலம் அது 100% நல்ல திசையில போக ஆரம்பிக்கும். இப்போ நீங்க எந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் சரி, அதை பத்தி அதிகமா கவலைப்படாதீங்க. நான் சொல்ல வர்றது அதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான். இன்று முதல் உங்க மனசுல ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் என்ன நடந்ததெல்லாம் நடந்துதான். அதனால அதுக்கான கர்ம பலன் வந்தா அதை நான் ஏத்துக்கிட்டு அனுபவிச்சுக்கிறேன். ஆனா இனிமே நான் நல்ல எண்ணங்களோட, நல்ல வார்த்தையோட, நல்ல செயல்களோட மட்டும்தான் வாழ்வேன் அப்படிங்கிற அந்த முடிவை மட்டும் நீங்க எடுங்க. உங்களோட எதிர்கால வாழ்க்கைய முழுமையா நீங்க மாத்த ஆரம்பிக்கணும். அப்படிதான் உங்க வாழ்க்கையும் மாறும். ஸோ இனிமே உங்களோட கர்மால, உங்க மைண்ட்ல, உங்க ஹார்ட்ல அல்லது உங்களோட ஆக்ஷன்ஸ்ல கூட எந்த ரியாக்ஷன்ஸ்லயும் கூட, எந்த விதத்துலயுமே கூட யாருக்கும் கெட்டது நினைக்க மாட்டேன், யாருக்கும் கெட்டதா பேச மாட்டேன், யாரை பத்தியுமே கெட்டது யாருக்கும் செய்யவும் மாட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு உறுதியை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துக்கோங்க. ஏன்னா நல்ல எண்ணம், நல்ல வார்த்தை, நல்ல செயல், இந்த 3மே தான் நல்ல கர்மாவை உருவாக்கும். அதுதான் உங்களோட வாழ்க்கையையும் உங்க எதிர்காலத்தையும் ஆழமா மாத்தும். நீங்க மட்டும் இந்த மாதிரி எல்லாரையும் பத்தி நல்லதா மட்டுமே நினைக்க ஆரம்பிங்களேன், அதுக்கப்புறம் பாருங்களேன் உங்களுடைய பர்சனாலிட்டி அது எவ்வளவு அட்ராக்டிவா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு உங்களுடைய அந்த ஆரா, உங்களுடைய அந்த நேர்மறை ஆற்றலுக்கான அந்த வளையம், அந்த ஆரா அது ரொம்ப பாசிட்டிவா மாற ஆரம்பிக்கும். ரொம்ப நேர்மறையா அது மாற ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு பாசிட்டிவா மாறும் உங்களுடைய ஆரா. நீங்க நல்ல கர்மாவை உருவாக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா 100% உங்களோட வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் தான் அதிகமா நடக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நம்மள அறிஞ்சோ, அறியாமலையோ, தெரிஞ்சும் தெரியாமலையோ நாம சில தவறுகளை செஞ்சிருக்கலாம். ஓகே, பரவாயில்ல, நடந்தது தான். ஆனா இனிமே கண்டிப்பா கவனமா இருங்க. உங்க மனசுல வர ஒவ்வொரு தாட், ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனிங்க. அந்த எண்ணம் யாருக்காவது கெடுதல் செய்யக்கூடியதா இருக்குதா, யாரையாவது காயப்படுத்தக்கூடியதா இருக்குதா அப்படின்னு உங்களையே நீங்க கேட்டு பாருங்க. யாருக்குமே கெட்டது செய்யாதீங்க. யாரை பத்தியும் கெட்டதா நினைக்க கூட நினைக்காதீங்க. ஏன்னா நல்ல எண்ணங்கள் தான் நல்ல கர்மாவை உருவாக்கும். நல்ல கர்மா தான் நல்ல வாழ்க்கையை உருவாக்கும். ஸோ அப்படிதான் உங்களுடைய ஃபியூச்சர் ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். ஓகே, அதனால இந்த வீடியோல நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் கர்மா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தான். இப்போ இங்க இன்னொன்னு சில பேருக்கு எப்படியெல்லாம் சில கொஸ்டின்ஸ் மனசுல தோணும்னா, யாராவது உங்களை ரொம்பவே டாமினேட் பண்ணிட்டே இருந்தா நீங்க சும்மா எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு தோணும். அப்படி இருக்கக்கூடாது. தேவையான இடத்துல உங்களுக்காக பேசணும் அப்படின்னு இருந்தா அதை நீங்க கேட்டுட்டு அந்த மாதிரி பேசாம இருக்கக்கூடாது. இப்போ சில பேருக்கு அதுக்கு ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பமும் கூட சம்டைம் வந்திருக்கும். நாம நமக்காக பேசுறதுனால அது ஒரு பேட் கர்மா ஆயிடுமா, அவங்க தான் நமக்கு வந்து டாமினேட் பண்றாங்க, நம்ம அதை திருப்பி பேசும்போது அது ஒரு பேட் கர்மாவா மாறிடுமான்னு. அதுக்கு என்னோட பதில் இல்ல. கண்டிப்பா இல்ல. உங்களுக்காக பேசுறது தவறே இல்ல. ஆனா பேசுற விதம் அது ரொம்ப முக்கியம். எதிர்ல இருக்கிற நபருடைய மனசை காயப்படுத்துற மாதிரி, அவமானப்படுத்துற மாதிரி கோபத்துல நாம பேசக்கூடாது. அமைதியா, மரியாதையா உங்களோட உரிமையை மட்டுமே நீங்க சொல்லணும். யாராவது தொடர்ந்து உங்களை டாமினேட் பண்ணிக்கிட்டே இருந்தா, அவங்களோட இந்த ஈகோல அந்த ஆதிக்கத்தை உங்க மேல செலுத்திக்கிட்டே இருந்தா, உங்களுடைய ரைட்ஸ்க்காக நீங்க கண்டிப்பா பேசணும். உங்க உரிமைகளுக்காக நீங்க கண்டிப்பா அங்க பேசணும். அது பேட் கர்மா இல்ல. அது சுயமரியாதையை, உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட காப்பாத்துற ஒரு நல்ல செயல். அவங்க கிட்ட அமைதியா, அன்பா புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. அதை அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அவ்வளவு சொல்லியும் அவங்க தொடர்ந்து உங்க கூட அந்த மைண்ட் கேம்ஸ, அந்த மனநல அழுத்தத்தை கொடுக்குற மாதிரி ஒரு மைண்ட் கேம் உங்க கூட விளையாடுறாங்கன்னா, உங்களுக்கு கெடுதல் செய்ய மட்டுமே அவங்க முயற்சி பண்றாங்கன்னா, இப்படியெல்லாம் இருந்தா அவங்களோட பாதையிலேயே விட்டுடுங்க. ஏன்னா அவங்க செய்த கர்மாக்கான பலனை ஒரு நாள் அவங்க அனுபவிக்க போறாங்க. நீங்க அவங்கள மாத்த முடியாது. நீங்க செய்யக்கூடியது ஒரே ஒரு முயற்சி தான்.
அவங்க தன்னோட கர்மாவை திருத்திக்கணும், நல்ல பாதைக்கு வரணும்னு அன்போட சொல்லி புரிய வைக்கலாம். ஆனா அதை அவங்க ஏத்துக்கவே இல்லைன்னா, மாறவே மாட்டாங்கன்ற மாதிரி அவங்க இருந்தா அவங்கள வற்புறுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கள அவங்களோட அந்த வழியிலேயே விட்டுடுங்க. ஏன்னா வாழ்க்கை அல்லது இறைவன் கொடுக்கிற அனுபவங்கள் சில நேரங்கள்ல நாம சொல்லி கொடுக்கவே முடியாத பாடத்தை தானாவே கத்து கொடுக்கும். அந்த அனுபவங்களுக்கு பிறகுதான் சிலருக்கு தங்களோட தவறு அது புரிய ஆரம்பிக்கும். நீங்க செய்ய வேண்டியதை மட்டும் செய்யுங்க. ஒரு தடவை அன்பா ஒரு தவறான பாதையில போறீங்களே அப்படின்னு சொல்லி புரிய வைக்க முயற்சி மட்டும் பண்ணுங்க. அதுதான் உங்களோட பொறுப்பு. ஆனா அவங்க அதையும் கேட்கவே இல்லை, புரிஞ்சுக்கவே இல்லை, மாறவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள அவங்களோட வழியில விட்டுடணும். ஏன்னா இந்த உலகத்துல நிறைய பேருடைய மனசுல அந்த வஞ்சகம் அது நிறைஞ்சிருக்கு. நிறைய பேர்கிட்ட அது இருக்கு. எல்லோரையுமே நீங்க மாற்ற முடியாது இல்லையா? சில நேரங்கள்ல அந்த வாழ்க்கையில அந்த இறைவன் கொடுக்குற அனுபவங்கள் தான் அவங்கள மாற்றும். ஏன்னா பலருக்கு தங்களோட தவறு என்னன்னே புரியாது. அதனால உங்களோட கடமை ஒரு தடவை நல்லதுக்காக அறிவுரை சொல்றது மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்க கேட்கணுமா கேட்கலையா அது அவங்களோட சாய்ஸ். அவங்க புரிஞ்சுக்கவே விருப்பம் இல்லைன்னா அது அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட கர்ம பயணம். அதை அவங்களே அனுபவிச்சு அதை கத்துக்க வேண்டிய நேரத்துல கத்துப்பாங்க. நீங்க மட்டும் உங்களோட கர்மாவை நல்லபடியா இருக்கிற மாதிரி கவனத்தை செலுத்துங்க. அதுதான் உங்களுக்கான உண்மையிலேயே நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோல கர்மா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நாம் இப்போ அனுபவிக்கிற வாழ்க்கை நம்ம பாஸ்ட் கர்மாவை அதுக்கான பலன் தான். அதே மாதிரி இன்னைக்கு நாம் சேர்க்குற கர்மா தான் நாளைய ஃப்யூச்சர், நம்ம எதிர்காலத்தை அந்த ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு முடிவும் செய்யும். இதை தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட உங்களெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ மை டியர் சோல்ஸ்.